Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேடம், இவங்க ஒரு இடைக்கால தடை தான், இந்த தடை நீக்கப்படலாம், அது ஏன் கட்டுமானத்துக்கு உகந்த இடமா இருக்கக்கூடாது, ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு தான் அவரோட கேள்வி. உங்களோட பதில். அதாவது நம்ம உயிர் கூட விளையாடுறது திமுகவுக்கு புதுசு கிடையாது. இருக்கலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது கிடையாது. இன்னைக்கு 1250 அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கே வந்துச்சுன்னா அதோட என்ன ஏதாவது இயற்கையில் எவ்வளவோ வருது, வெள்ளம் புயல் இப்பெல்லாம் வரும்போது கூட அது தாக்கு பிடிக்குமா தாக்கு பிடிக்காதாங்கிறது கூட தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப சகோதரர் வழக்கறிஞரா மௌலிவாக்க அடுக்குமாடி கட்டடம் விழுந்தது எந்த ஆட்சியிலங்க? இல்ல, நீங்க பேச விட்டுட்டு அப்புறமா பேசுங்க. அப்ப இவங்க இருக்கலாம்ங்கிற அடிப்படையிலே அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அரசை நம்ம இப்பதான் பார்க்கிறோம். சிஎம்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கு நம்ம கேட்கிறோம், மீண்டும் மீண்டும் ஒரு கேள்விதான் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்த துல்லியமா எல்லையை கணக்கெடுக்கணும் இந்த பகுதியை. அந்த வேலை முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல. துல்லியமாக சதுப்பு நிலம் இவ்வளவு இருக்குங்கிற எல்லை அளந்து முடிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகுமா? இவங்க எப்படி வாதாடுறாங்க? அந்த வேலை முடிய இன்னும் 2 வாரத்துல முடிஞ்சிரும், ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது சாமானியருக்கு சாத்தியமாகுமா? இது இந்த 2000 கோடி ப்ராஜெக்ட்ங்கிறதுனாலதான் சாத்தியமா? ஆட்சியில இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே எல்லா ஊழலும் அவர்கள் தான் செய்யறாங்க, அவங்க பணம் வாங்கிட்டாங்க குற்றச்சாட்டு சொல்ல. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் 15 ஏக்கர் இடத்தையும் 1250 குடியிருப்புகளையும் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு அவர்கள் தான் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் அப்படிங்கறத அடிப்படையில கட்டடங்கள் கட்டுறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்காரு. இப்ப வேற யார போய் நம்ம சொல்லணும்? இதுல வேற யார சொல்லணும்னு சொல்லுங்க. அப்ப இந்த 2 அமைச்சர்களும் எந்த அமைச்சரவையில இருக்காங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கீழே உள்ள அமைச்சரவையில் தான் இருக்காங்க. அப்ப நேரடியா நாம முதல்வர் அவர்களை நோக்கி தான் கேள்விகளை எழுப்ப முடியும். இதுல ஏன் முதல்வரை சொல்றீங்கன்னு ரொம்ப கடும் கோபம் கொள்றாரு. இதுல கடும் கோபம் கொள்ளாம மக்கள் பக்கமா நின்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சென்ற ஆட்சியில் இருக்கும்போது 165.6 கோடி அப்படிங்கிறத ஒதுக்கி அங்க உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்ப அவர்கள் மக்களுக்கானவர்களா? நீங்க இந்த இடத்துல அந்த 1.25 கிலோமீட்டருக்குள்ளேயே நாங்க அது சதுப்பு நிலமா இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். எப்படி? ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இவங்க பேசுற விதம் பாருங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இவர் கேட்கிற மாதிரி நானே சொல்றேன், பள்ளிக்கரணை முழுவதும் சதுப்பு நிலமா? இல்ல, அப்படி யாருமே சொல்லல. இப்ப 1.25 கிலோமீட்டர் 1.2 அவ்வளவுதான். இந்த கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க கட்டடம் கட்டுறது சரியில்லை அப்படிங்கறத எதிர்க்கட்சி முறையாக கோர்ட்டை நாடி கோர்ட் கேள்வி அடுத்தடுத்த சர்வே நம்பர்ல இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. ஆமா, சர்வே நம்பர் 453, 495, 496 இதெல்லாம் அடுத்தடுத்த சர்வே நம்பர்ல இருக்கு. இந்த விவரங்களை எல்லாம் நாம ஏன் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம்னா, இது மக்கள் உயிர் சார்ந்த பிரச்சனை. அதனால மக்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. உயிர் பிரச்சனை இருக்கு, உயிர் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஒரு உயிரா இருந்தாலும் இங்க என்னன்னா, ஏழையாக இருந்தா வேற மாதிரி, பணக்காரர்களா இருந்தா அப்படி எல்லாம் திமுக பாப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க பொதுவாக எல்லா உயிருக்கும் ஒரே மதிப்பு தான். நீங்க யாராக இருந்தாலும் அங்க உயிர் பிரச்சனை அப்படிங்கிறதுனாலதான் இந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக எடுத்துக்கிட்டு அறப்போர் இயக்கமோ அவர்களுடைய தகவலா இருக்கட்டும், இங்க சுற்றுச்சூழல் துறையா இருக்கட்டும், வனத்துறையா இருக்கட்டும், இவர்கள்லாம் எப்படி செயல்பட்டாங்க? ஏற்கனவே வனத்துறை இருந்தப்ப, பொன்முடி அவர்கள்ட்ட இருந்தப்ப அவங்க ஏன் சரியா செயல்பட்டு அதை பாதுகாக்கல? அந்த பகுதியெல்லாம் பாதுகாக்கல. இன்னைக்கு சதுப்பு நிலம்னா என்னன்னே திமுகவுக்கு தெரியாதா? அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? அதோட முக்கியத்துவம் என்ன? ஒரு தாய் மாதிரி ஒரு வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சென்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர்லாம் வந்துட்டாவே ஒரு மிகப்பெரிய பயம். இல்ல மேடம், இவ்வளவு உயிராபத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பணத்தை பெற்றுக்கொண்டு அப்படியெல்லாம் ஒரு ஊழலை செய்வாங்களா? இதுல என்னங்க இருக்கு? அவர்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைங்க. இன்னைக்கு இயற்கை கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுல இருந்து மணல் கொள்ளையில இருந்து எல்லா விஷயமும் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நெல் மூட்டை எடுத்துட்டு போற வாகனம், அந்த லாரிக்கு கூட பணம் சரியா கொடுக்காம அதுலயும் ஊழல்ங்கிறாங்க. வேலை வாங்கி கொடுக்க அதிகாரிகளை போட்டு நியமனம் செய்ததையும் ஊழல்ங்கிறாங்க. இவங்க ஊழல் செய்யாத எந்த துறையும் இல்லை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். டாஸ்மாக் ஊழல் நமக்கு ஏற்கனவே தெரியும். எதுல ஊழல் இல்லை? எல்லாத்துலயும் ஊழல் இருக்கு. ஆனா இது மாதிரி உயிரை கூட பற்றி கவலைப்படாம, மக்களை பற்றி சிந்திக்காம அவசர வெறும் 3 நாளுக்குள்ள தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இருக்காதுங்க. இந்த ஆட்சியில வேற ஏதாவது அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவல் வித்தின் 3 டேஸ்க்குள்ள வாங்கி கொடுக்கப்பட்டதுங்கிறத சகோதரர் சொல்லிட்டாங்கன்னா எவிடன்ஸோட இந்த டாபிக்கை நம்ம பேச வேண்டாம். வேகமா செயல்படுறது அரசு அப்படின்றது. வேகமா எதற்காக செயல்படுது? அந்த இடத்துல தான் அந்த கைமாறி இருக்கக்கூடிய அந்த ஊழல் தொகை எவ்வளவுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அங்க பணம் விளையாண்டிருக்கு. அந்த அளவுக்கு அதுல தனியார் நிறுவனங்களுடைய முன்னெடுப்பு இருந்திருக்கு.
அப்ப நம்ம பார்க்கணும்ல, யோசிக்கணும்ல, அதுல எவ்வளவு நிதி போயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அந்த கையூட்டுக்காக தான் அந்த பணம், அந்த லஞ்சம் ஊழல், அதுக்காக மட்டுமே இது 3 நாளைக்குள்ள எல்லாம் பண்றாங்க. இது இப்ப கேஸ் இங்க வந்த பிறகு சமாளிக்க முடியாம இருக்கிறாங்கிறதுக்கு சகோதரர் பேசினதை எடுத்துக்காட்டு. இல்ல இன்னொரு சந்தேகம், இப்போ முதலீட்டாளர் மாநாட்டில் வந்த முதலீடுகள்லாம் இங்க வந்துருச்சா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து அதிமுக தரப்புலையும் சரி எதிர்க்கட்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் கூட முதலீட்டாளர் மாநாட்டில் தான் சைன் பண்ணியிருக்காங்க, இதை வேகமாக முடிச்சு நாங்கள் இப்போ பண்ண எம்ஓஐ சைன் பண்ணோம் பார்த்தீங்களா திட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக வேகமாக பண்ணிட்டாங்க. ஏங்க நாசகர திட்டத்தை போய் வேகமாக முடிக்கிறாங்க அப்படின்னா இவர்களோட யாருங்க இவங்கெல்லாம்? நம்ம எவ்வளவோ நிறுவனங்கள் வெளிநாட்டிலேருந்து வரனாங்க, இங்கே வந்தால் வேலைவாய்ப்பு உருவாகும், அந்த திட்டங்கள்லாம் என்னானுச்சு, உங்களால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு உங்கள் கட்சியை சேர்ந்த டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு மக்களை இழிவு செய்வது போல ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் போது அதற்கு ஒன்று பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சு எல்லாரையும் இழிவு செய்வது போல ஒரு பதில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் முதலீட்டாளர்களுக்கு அதன் அடிப்படையில் வருது, இந்த திட்டத்தை அவங்க மும்முரமா நகர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படிங்க நம்ம எடுத்துக்கிட்டு? இப்ப நீங்க எல்லாம் யாருக்கானவர்கள்? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், பர்டிகுலரைஸ் பண்ணல, யாரோ ஒரு குடும்பத்துக்கு நிறைய நிதி போகுது, அது வேண்டாம், கோச்சுக்கிறாரு ரொம்ப. அதற்காகத்தான் இந்த திட்டத்தை இவ்வளவு சீக்கிரமா மக்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இப்ப நிச்சயமாக நீதிமன்றம் இதுக்கு அனுமதி கொடுக்காதுங்க. அவங்க தடை விதிச்சிருக்கிறதே வந்து ஏற்கனவே வந்து நீங்க சொன்னபடி தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றமும் அந்த வரையறை இன்னும் தெளிவுபடுத்தல. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்க வந்து அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த விதத்துல எந்த அடிப்படையில் நியாயமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எப்படி வந்து இது மாதிரி ரத்து பண்ணாங்கல்ல, இந்த திட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் போத சொல்லியிருக்கல, இதே மாதிரி இதற்கு இன்வால்வ் ஆயிருக்க அனைவரையும், அமைச்சரா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாரையுமே ரத்து செய்யணுங்கிற. அப்பதான் இது போன்ற முதல்வர் பேசியிருக்கணும்ல. அதிமுக சார்பில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், இது குறித்து பேசுறார். உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து இந்த திட்டத்துக்கே தடையே வாங்கிட்டாங்க. இடைக்கால தடைன்னு சார் சொல்றாரு, ஆனா தடை வாங்கிட்டாங்க. அப்போ இவ்வளவு நடக்கும்போது முதலமைச்சர் வந்து இது எப்படி நடந்தது, இதில் தவறு செய்த அதிகாரிகள் யார் யாருன்றதெல்லாம் பார்த்துருக்கணும்ல, ஏன் பார்க்காம அமைதியா இருக்கு? எல்லாமே அவர்களுக்கு தெரியும். இது வந்து தெரியாம நடந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி யாருன்னா ஒரு தெரியாம நடந்திருக்கு, நமக்கு தெரியாம நடந்திருக்குன்னா விவரங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே தெரிஞ்சே நடந்திருக்குன்னா அதுக்கு எப்படி அவங்க வந்து வெளியில வருவாங்க? அழுத்தமே மேல இருந்தா வந்திருக்கு, மேல இருந்து தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டு. நான் தான் கேட்டுட்டேன், இந்த அமைச்சர்கள்லாம் இன்வால்வ்டா இருக்காங்க, இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா? அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா? அப்ப அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்டா அது என்ன ஆகும்? இவங்களுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு எங்களுக்கே தெரியாம நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நிச்சயமாக அக்பர் முத்திரை குத்தப்பட்ட ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடும், எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்வது போல. இல்ல இத பத்தி நான் விவரம் கேட்கிறேன்னு சொன்னாலும் அது ஒண்ணும் தெரியாது. அப்ப தெரிஞ்சே மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அது சதுப்பு நிலமா இருந்தானே, ராம்சார் நிலமாக சார்ந்த பகுதியாக இருந்தானே, எதா இருந்தானே, நாங்க இந்த கோடி ரூபாய், நாங்க 2000 கோடி அப்படிங்கணும்னா நாங்க உடனடியாக அதை செய்யறோம். அது வந்து அதன் மூலமா எங்களுக்கு லாபம் இருக்குங்கிறதுனால நாங்க வேகமா செய்யறோம், ஒரு 3 நாள்ல அப்ரூவல் கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட உயிரோடு விளையாடக்கூடியவர்களுக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேடம் ராஜேஸ்வரி பிரியா மேடம், சார் சொல்றாங்க அந்த இடம் தப்பான இடமா இருந்ததுன்னா அவ்வளவுதான், நாங்க அதை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றார். உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க. இல்ல அவர் சொல்ற மாதிரி செயல்படுகின்ற முதல்வர் அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். யாருக்காக செயல்படுகின்ற முதல்வர்ங்கிறத தான் கேள்வியா வைக்கிறோம். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களை சார்ந்தவருக்காகவும் நீங்க செயல்படுகின்ற ஒருத்தராக இருக்காம மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, அவர்களை நோக்கி, விவசாயிகளை நோக்கி இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் குறித்து வெளியில வந்து பேசக்கூடிய அளவுக்கு என்னதான் நடக்குது, நான் இருக்கேன் முன்னாடிலாம் பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை கூட ட்விட்டர்ல ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கலாம். நீங்க சொன்னது போல ஒரு ட்விட்டர்ல கூட விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அதை சொல்லல? அப்ப அவர் யாருக்காக செயல்படுறாரு, யாரை நோக்கி செயல்படுறாரு அப்படிங்கிறத மக்கள் பக்கம் விட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கு நந்தகுமாரன் அவர்கள் சொன்னது போல திரைப்படங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் திரைப்படமே பார்க்க கூடாதா? இல்ல தாராளமா தப்பு இல்ல சார். அதே நேரத்துல அவருக்கு எதிராக வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை புரட்சி தலைவி அம்மையார்ல திரைப்படத்திலிருந்து வந்தவர் திரைப்படமே பார்க்க கூடாதா? ஒரு முதலமைச்சர் திரைப்படமே பார்க்க கூடாதா? ஒரு சமூக கருத்துக்களை பேச கூடாதா? ஒரு முதலமைச்சர் என்பது உங்களுக்கு 24 hours அரசு சம்பந்தமாகவே பேச முடியுமா? ஒரு அவருக்கு வந்து ஒரு திரைப்படம்
திரைப்படத்தை பார்த்து கருத்து சொல்ல உரிமை இல்லையா? இல்ல ஒரு சமூக கருத்துக்களை வந்து அந்த உரிமையே இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இன்னைக்கு முதல்வர் நீங்க மக்கள் சார்ந்து மக்கள் பிரச்சனைகளை ஊழலையும் குறித்து பேச வேண்டிய திரைப்படத்தை பார்த்து கருத்து சொல்றாரு. நான் சொல்றேன் அது உரிமை. எந்த திரைப்படமாக முதலமைச்சர் பார்க்க அந்த உரிமை ஒரே ஒரு செய்தி உரிமை குரல் நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் குறுக்கிட கூடாது. தனிப்பட்ட நேரம் இல்லையா? முதல்வருக்கு எல்லா கருத்துக்களையும் சொல்ல உரிமை இருக்கு. ஊழல் குறித்து முதல்வர் உதவிகரமாக இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்து சமூக கருத்துக்களை மக்கள் பாக்குறாங்க சார். மக்கள் முடிவு நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி. கருத்துக்களை கவனமாக பேசுறோம். மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.